ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். 2 ஓரங்களையும் கட் பண்ணிட்டு தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பீட்ரூட் துண்டுகளை மிக்ஸி ஜார்ல சேர்த்து 2 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துக்கலாம். தண்ணி அதிகமா சேர்த்துறாதங்க, தண்ணியா ஆயிரும். அரைச்சிட்டு வந்த பீட்ரூட்டை இன்னொரு பாத்திரத்துல வடிகட்டி எடுத்துக்கலாம். பீட்ரூட் நேச்சுரலாவே ஒரு பிங்க் கலரை தரக்கூடியது. பீட்ரூட்ல நீர்ச்சத்து அதிகமா இருக்குது. வடிகட்டி எடுத்த பீட்ரூட்டை அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்ல காய்ச்சி எடுத்துக்கலாம். தீய கூட்டி வைக்க கூடாது. லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம வச்ச பீட்ரூட் தண்ணி அப்படியே பாதியா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்கா காய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இன்னொரு பவுல்ல மாத்திக்கலாம். இது கூடவே வேஸ்லின் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேஸ்லினுக்கு பதில் கற்றாழை ஜெல்லு கூட சேர்த்துக்கலாம். விட்டமின் இ கேப்சூல் 2 இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்காச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்த பீட்ரூட் சாரை ஒரு சின்ன பாக்ஸ்ல ஊத்தி இதை ஒரு 4 to 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நேச்சுரலான லிப் பாம் ரெடி ஆயிருச்சுது. இதுக்காக ஆயிரக்கணக்கில் கடையிலலாம் வாங்கணும் தேவையில்லை. ரத்த ஓட்டம் கம்மியா இருந்தா உதடு கருப்பா இருக்கும். கருப்பா இருக்கிறவங்க இதை தொடர்ந்து போட்டு பாருங்க. உங்க உதடு பிங்க் கலர்ல